கவிதா கேளுங்கம்மா. இந்த அங்கராக்கு அங்க வச்சிருக்கிறேங்கம்மா. அங்கராக்கா? ஆமா, ஊர்ல சொல்லிட்டு வந்த 2 பசங்க இருக்கிறாங்க. நான் உங்க ஊருக்கு போயிட்டு கொண்டுகிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன். அந்த அங்கராக்கு கொண்டு அவங்களுக்கு கொடுப்போம். எடுத்துட்டு வா சாமி. ஏமா உங்களுக்கு ஏதாவது புத்தி இருக்குதா? அந்த ரேக்க போய் அங்க குடுக்குறீங்களா? அங்க இருக்கிற ரேக்க கொடுத்துட்டு அப்புறம் நம்ம எதுல வைக்கிறது? நம்ம துணியெல்லாம் தூக்கி கீழே போட்டுக்கிறதா? பசங்க ஏதாவது கொடுத்தா பரவாயில்ல. அந்த ரேக்க அங்க ரேக்க கொண்டு விடு, அங்க ரேக்க கொண்டு விடுனா அங்க இருக்கிற ரேக்க கொடுத்துட்டு அப்புறம் நானே எங்க வரது? நீங்க வேணா வச்சிருந்தா எடுத்து கொடுக்க போங்க. ஏமா தனியா பண்ற? அங்கராக்கு துணி எடுத்துக்கிட்டு வேணா அதை கொண்டு கொடுக்குற, எதை கொண்டு கொடுக்குற பேசுற? அங்கராக்கு துணியா? ரேக்ல துணி இருக்கதா செய்யும். துணியோட சேர்த்து கொடுத்துடலாங்கிறீங்களா? நாளை கூப்பிடுறதுக்குள்ள நம்மள அந்த வேலை செஞ்சு கொள்ளலாம். இப்ப நாம எடுத்து வச்சுமா? கடவுளே, இதுக்கு இதே பொழப்பா போச்சு. என்ன நேரம் பார்த்தாலும் பொழுதுக்கு எனக்கு திட்டதான் உங்களுக்கு வேலையை வச்சுட்டு இருக்கிறீங்களா? போய் நீங்க எதை வேணாலும் பண்ணுங்க போங்க. உன்னை திட்டுக்கிட்டே இருந்தா தான் எனக்கு சோத்துக்கு வர. இதுக்கு பேர் தான் அங்கராக்கு, புரியுதா? ஏமா நல்ல கண்ணை திறந்து பாருங்க. சட்டை, பசங்க ஓடுற சட்டை. பசங்க ஓடுற சட்டையா? இதுக்கு அந்த காலத்துல இருந்து இதுக்கு பேரு அங்கராக்கு. போதுமா? எங்க அப்பா எங்க அப்பத்தால அதே, எங்க அம்மா எங்க அப்பால, எங்க அம்மா இன்ன வரையும் ஓட எங்க ஐக்கிட்ட ஏன் போய் அங்கராக்கு போடாது போறாங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. நீ அந்த ராக்கு கொடுக்கிட்டா இந்த ராக்கு கொடுக்கிட்டாங்கிற, அதுக்கு இதே மூஞ்சி எப்படி இருக்குது? இந்த இதுக்கு பேரு தான் அங்கராக்கு. போதுமா? சரி, வெளியில போய் சொல்லுங்க இது அங்கராக்கு அங்கராக்கு. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அதுதான் போங்க. ஆளே மூஞ்சி பாரு. ஏதாவது தெரியலன்னு ஒத்துக்குறீங்களா? சரி, அது ஒரு சரித்திரத்திலே கிடையாது. மூஞ்சி பாரு. அங்கராக்கு போங்க. அங்கராக்கு தான். ஆள பாரு, ஆள வெளியில போய் சொல்லி